வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கு. பொதுவாகவே கிழங்கு வகைகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடக்கிய ஒரு கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா அதிகமான நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வைட்டமின் ஏ, பி, சி, பொட்டாசியம், மெக்னீஷியம், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் கால்சியம் போன்ற சத்துக்களும் இதில் அதிகமாக காணப்படுது. பொதுவாகவே கிழங்கு வகைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதில் கொழுப்பு சத்துக்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்தினுடைய அளவு ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்துக்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் யாரெல்லாம் சிவியரான கொலஸ்ட்ராலில் இருக்கிறாங்களோ அவங்க எடுக்கக்கூடிய ஒரே கிழங்கு இந்த கிழங்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அண்ட் இதில் இருக்கக்கூடிய லோ கொலஸ்ட்ரால் கண்டென்ட் உங்களுடைய இரத்த கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ அண்ட் பீட்டோ கரோட்டின் சத்துக்கள் அதிகமாக காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ அண்ட் பீட்டா கரோட்டின் சத்துக்கள் உங்கள் கண்ணோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே மெக்னீஷியம் சத்து யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான உடல் சோர்வு, பதட்டம், ஒரு மாதிரி படபடப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு, பதட்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம உடலில் பொதுவாக ஏதாவது காயங்கள் ஏற்படும் போது வெளிப்புற காயங்களுக்கு நம்ம மருந்து தடவி அதை சரி செஞ்சுப்போம். ஆனால் உள்ளுறுப்புகளில் ஏதாவது காயங்கள் இருக்குது, இல்லை உள்ளுறுப்புகளில் ஏதாவது வீக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வைட்டமின் சி, வைட்டமின் பி அண்ட் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உள்காயங்களை ஆற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு ஹெல்த்தியான டயட்டோட சேர்த்து இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கையும் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் கண்டென்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் கண்டென்ட் உங்களுடைய கருவுறுதல் திறனை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நுரையீரலில் வரக்கூடிய எம்பசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் கண்டிஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த டிசீஸ் கண்டிஷனை சப்போர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. யாரெல்லாம் சிவியரான அல்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பீட்டோ கரோட்டின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களை எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மூலம் இருக்கிறவங்களுக்கு இதை வாரத்தில் ஒரு நாள் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். அண்ட் இது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்துக்கு, குறிப்பாக உங்கள் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ஏற்ற கிழங்கு தான். ஆனால் யாரெல்லாம் சிவியரான அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸில் இருக்கீங்களோ, சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உங்கள் கட்டுக்குள்ளே இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுடைய HbA1c ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கிழங்கு வகைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி உங்களுடைய டயட்டீஷியனையோ டாக்டரையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன டைமில் என்ன குவான்டிட்டியில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிடணுமே தவிர நீங்களாம் இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக இதில் பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதய நோயாளிகள் இதை அடிக்கடி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். இது நல்லது தான், பட் இதை அளவாக சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது இதய நோயாளிகளுக்கு நல்லது கிடையாது.
குறிப்பாக இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது அறுவை சிகிச்சைகள் இதயம் சார்ந்து பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரி இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டயட்டீஷியனையோ டாக்டரையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லை நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுடைய டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல் ஒவ்வாமை, ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படிங்கிறது ஒத்துக்காது. ஸோ அவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ஆக்சலேட் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் யாருக்கெல்லாம் அடிக்கடி வருமோ அவங்களும் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி இருக்கோ அவங்களும் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும். பட் இது எந்த அளவில் என்ன டைமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களும் ஒரு டயட்டீஷியன் அட்வைஸோடு சேர்த்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உங்களுடைய டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய உணவுகளில் சேர்த்து பயன்பெறுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.